ஆங்கில ஆண்டு 2024 ஆகஸ்ட் மாதம் 20ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 4ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6:05 அதேபோல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 20/8/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 20/8/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு வெற்றி நிறைந்த ஒரு பொன்னாள் என்று சொல்லலாம். பலவிதமான குழப்பங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். வெளிநாடு பிரயாணம் உங்களுக்கு மிக சந்தோஷத்தை அளிக்கும். அதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பணிபுரிகின்ற இடத்திலிருந்து வந்த கவலைகள், சிக்கல்கள் மறைந்து மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே சமயத்தில் வியாபாரத்தில் ஒன்றுக்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். புதிய முதலீடுகள் செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்றமான நாள். குழப்பங்கள் மறைந்து தெளிவடையக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அலுவலகத்தில் அனைவரிடத்திலும் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு சேரும். ஒரு மாற்றம் காணக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள் சேருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதனால் பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தாய் வழி, தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மூத்த சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு கட்டுக்குள் வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. கணவன் மனைவி கூடிய ஒரு அன்பு, ஆரோக்கியம், அதே சமயத்தில் ஒரு அந்யோன்யம் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவு பிறக்கின்ற நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிக்கும், மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும், மனம் தைரியம் குறையும். அதனால் தியானம் செய்வது மிகவும் நல்லது. எந்த வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது தயவுசெய்து நிதானமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. நெருக்கமான இடத்துல விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத விவாதங்களில் தயவுசெய்து போயிடாதீங்க. மன அமைதியாக இருக்கணும்னா கொஞ்சம் தயவுசெய்து தியானம் செய்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரும் அனுசரித்து போங்க. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் வரும். அதற்குண்டான வருமானங்கள் வரும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். புதிய நபர்கள் அறிமுகமாகும். இதனால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையின் உச்சத்திற்கு எடுத்து செல்லும். பெற்ற பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியை காண்பீர்கள். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். ஒரு வெற்றிகரமான ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். எதுலேயுமே பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா இன்றைய வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு பொன்னாள் என்று சொல்லலாம். நீண்ட நாளாக மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் உங்களுக்கு தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரி, சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். தேவையில்லாத பிரச்சனைகளை தயவுசெய்து தவிர்த்துடுங்க. மனதில் ஒரு புதுவிதமான சிந்தனைகளை வரும். அந்த சிந்தனைகள் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும், மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் எல்லா வகையான பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து கொள்வீங்க. உங்கள் அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு எடுத்து செல்லும்.
வழக்கு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு அமையும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை லாபங்கள் அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆன்மீக பயணம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேரில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களிடையே உங்களுக்கு அனுசரணை கிடைக்கும். அவருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. உற்றார் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. புதுசாக வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மறைமுக எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலக செல்வார்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேரில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொருளாதார உயர்வு அதிகரிக்கும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடியும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நிறைவேறும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு நட்பு வட்டாரத்தை விரிவுபடுத்தும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள், ஒரு உயர்வு நிறைந்த நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேரில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் நிதானமாக பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. அதே சமயத்தில் கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். மனதில் தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் வரும். எந்த வேலையை செய்கிறனாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து நிதானமாக செஞ்சிங்கன்னா வெற்றி அடையும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீண்ட கால பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மனதில் மாட்டி வந்த கவலைகள் இன்று தீரும். அதே போல் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். தேவையில்லாத பேச்சு பேசாதீங்க. அனைவரிடத்தில் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். புதிய அனுபவங்கள் கிடைக்கும். ஒரு பாசம் நிறைந்த ஒரு முன்னேற்றமான நாள். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு உங்கள் பக்கம் தீர்வு நல்லபடியாக கிடைக்கும். ஒரு புதிய வெளிநாடு வெளியூர் சென்றவர்களுக்கு ஒரு புதிய அனுபவ பாடம் கிடைக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். தேவைப்படுவோர் உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு இன்ப நாளாக, பொன்னாளாக, நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.